வெல்கம் டு ஈஸ்வர சக்தி. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொஷின் பாருங்கள். இஃப் a equal to 1 3 5 and b equal to 2 3 then find a cross b and b cross a ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இதில் a and b நீங்கள் உங்களுக்கு தெரியும் எழுதிக்கோங்க. a equal to என்ன இருக்குது 1 3 5 and b equal to 2, 3 இது என்ன கேட்டிருக்காங்கன்னா a cross b ஃபஸ்ட் நமக்கு வேணும். ஃபஸ்ட் a cross bன்னு எழுதிக்கோங்க. ஏல என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிங்க. 1 3 5 cross b கேட்டிருக்காங்க இல்லையா, பியில் என்ன இருக்குது 2, 3 இதை எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு க்ராஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் 1 இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுத்து எழுத போகிறோம். 1, 2 சரிங்களா. நெக்ஸ்ட் அதே 1, 3 இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் என்ன இருக்குது பாருங்கள் 3, 2 நெக்ஸ்ட்டு 3, 3 1, 2 எழுதியாச்சு. 1, 3 எழுதணும். இப்போ 3, 2 3, 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5, 2 நெக்ஸ்ட்டு 5, 3 இவ்வளோதான். இதுதான் a cross b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு b cross a கேட்டிருக்காங்க இல்லையா, b cross a பாருங்கள். b cross a ஈக்குவல் டு பியில் என்ன இருக்கோ ஃபஸ்ட் அந்த செட்டை எழுதிக்கோங்க. 2, 3ன்னு எழுதிக்கோங்க. க்ராஸ் நெக்ஸ்ட்டு a கேட்குறாங்க. ஏல என்ன இருக்குது 1 3 5 இதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம b cross a கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர் அதாவது 2, 1 நெக்ஸ்ட்டு 2, 3 2, 5 இது முடிஞ்சது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள் 3, 1 நெக்ஸ்ட்டு 3, 3 தென் 3, 5 அவ்வளோதாங்க. இதான் கேட்டிருக்காங்க, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1ல் செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பாருங்கள். அதே சம் தான். a ஈக்குவல் டு வேல்யூஸ் பார்த்தோம்ல அதே சேம் சம் தான். b ஈக்குவல் 2, 3 இஸ் a cross b ஈக்குவல் டு b cross a ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னா y அதோட ரீசன் எழுதணும் சரிங்களா. இப்போ இந்த சம்ஸ் கேட்டாக்கா திரும்ப நீங்கள் பாருங்கள் சொல்யூஷன். a ஈக்குவல் டு எடுத்து எழுதுங்க. a ஈக்குவல் டு 1 3 5 அண்ட் b ஈக்குவல் டு 2 3 a cross b கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம a cross b கண்டுபிடிக்க போகிறோம். a cross b ஈக்குவல் டு ஏல என்ன இருக்கோ எழுதிட்டு எழுதுங்க. a வேல்யூ cross bயில் இருக்க செட்டை எழுதியாச்சு. இப்போ a cross b பண்ண போகிறோம். 1, 2 ஃபஸ்ட் நம்பர் அந்த ஃபஸ்ட் நம்பர் 1, 2 நெக்ஸ்ட்டு 1, 3 நெக்ஸ்ட்டு 3, 2 3, 3 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 இருக்குங்களா. 5, 2 தென் 5, 3 a cross b முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு b cross a கேட்டிருக்காங்க. b cross a பார்க்க போகிறோம். b cross aக்கு ஃபஸ்ட் bயோட செட் எழுதிக்கோங்க. 2, 3 cross aவோட வேல்யூவை 1 3 5 இது போயிட்டியாச்சு. நம்ம இதை க்ராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 2, 1 2, 3 2, 5 முடிஞ்சது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணுங்கள். 3, 1 3, 3 3, 5 இதை முடிச்சாச்சு. இது நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இஃப் நாட் y ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். ஈக்குவலான்னு பாருங்கள். இதில் இங்கே 1, 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2, 1 இருக்குது. 1, 2 வேறு 2, 1 வேறு இந்த மாதிரி வேறு இது ஈக்குவலாக இல்லை. 1, 3 இங்கே 3, 1 இருக்குது. இது மாதிரி ஒரு சில வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இல்லாதனால இதுக்கு நம்ம ரீசன் எழுத போகிறோம். பாருங்கள் ரீசன் 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1 இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. 1 2 தான் இருக்குது. பட் இங்கே 1, 2 இருக்குது. இங்கே 2, 1 இருக்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம் பாருங்கள். 1, 3 இங்கே இருக்குது. பட் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு 3, 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் நாட் ஈக்குவல் டு இதுவும் ஈக்குவலாக வரல சரிங்களா.
எக்ஸாம்பிள் 1.1ல தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில் வந்து செப்டம்பர் 2021லையும் இந்த சம் கேட்டிருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 3, 5, பி ஈக்குவல் டு 2, 3 ஷோ தட் ஏ கிராஸ் பி, அதாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இது கண்டுபிடிச்சிட்டு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 1, 3, 5 அண்ட் பி ஈக்குவல் டு 2, 3ன்னு இருக்குது. அதை எழுதிக்கோ. ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஏ கிராஸ் பி ஃபஸ்ட் வேணும் இல்லையா? ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏல என்ன இருக்குது வேல்யூஸ் எழுதுங்க. 1, 3, 5 கிராஸ் பியில் என்ன இருக்குன்னா 2, 3 இருக்குது. இது எழுதிக்கோங்க. க்ராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் அந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 1, 2 நெக்ஸ்ட்டு 1, 3. இப்போது 3ஆல் பண்ண போகிறீங்க. 3, 2 நெக்ஸ்ட்டு 3, 3 நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ண போகிறோம். 5, 2 5, 3. இதை நம்ம முடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ வேணும். பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியில் என்ன இருக்குது 2, 3 கிராஸ் ஏல 1, 3, 5. இதை எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் 2, அங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. 2, 1 அப்புறம் 2, 3 நெக்ஸ்ட்டு 2, 5 அப்படி என்ன இருக்குது இந்த செகண்ட் நம்பர் பண்ணா இல்லையா? 3, 1 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5. பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். என் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது ஏ கிராஸ் பியில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏ கிராஸ் பியில் எத்தனை இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. இங்கே எழுதிக்கோங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க 6 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என் ஆஃப் பி கிராஸ் ஏக்கு எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். பி கிராஸ் ஏ பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6. அதுவும் நமக்கு 6 தான் இருக்குது. இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க, என் ஆஃப் பி தனித்தனியாக கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏல மட்டும், ஏன்னா இதுதான் ஏ, ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சது. என் ஆஃப் ஏனா இதுதான். என் ஆஃப் ஏல 1, 2, 3 இருக்குது. என் ஆஃப் பியில் பாருங்கள் 1, 2 இருக்குது. இங்கே எழுதலாம். என் ஆஃப் ஏல எத்தனை இருக்குது 3 இருந்துச்சு. என் ஆஃப் பியில் 2 இருந்தது. இதை எழுதிக்கோங்க. இல்லை கேட்குறது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் நமக்கு ஈக்குவலாக வந்துட்டு 6 வந்துச்சுன்னு பார்த்தோம். என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பி நம்ம இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். என் ஆஃப் ஏல எத்தனை இருக்குது என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி கேட்டிருக்காங்க இல்லையா? என் ஆஃப் ஏல எத்தனை இருக்குது 3 இருக்குது. 3 இன்ட்டு என் ஆஃப் பியில் 2 இருக்குது. இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வருது? இதுக்கும் 3 2s 6 கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இது நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஏ ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. இதில் வந்து ஏ கிராஸ் பி அவங்க கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ செட் என்னது, பி என்னன்னு தனியாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், அது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இந்த கொஷினை கொடுத்துருக்காங்களே அதை ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. 3, 2 3, 4 5, 2 5, 4 இதை இப்படி எழுதிக்கோங்க. இப்போ ஏ மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது ஏன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, இங்கே 3, 3, 5, 5 இருக்குது. அந்த 3ஐ மட்டும் ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் எழுதி, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இருக்குது. நீங்கள் ஒரு 3 எதுனா போதும். இங்கே 5 எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் ஏ வேல்யூ. பிக்கு பாருங்கள், பின்னா செகண்ட் செட். செகண்ட் என்ன இருக்குது 2 இருக்குது, 4 திரும்ப இங்கே 2 4 ரிப்பீட் ஆகுது. நீங்கள் ஒரு 2 and 4 மட்டும் எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த